ஓகே. இப்ப சென்ட் பண்ணலையா? ஒரு டவுட்ல கட் ஆயிடுச்சு. ஆமாமா, சொல்லுங்க. அதான் நம்ம இப்போ எஸ்என்எஸ்ல சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணும்போது ப்ரோட்டோகால்ல எஸ்கியூஎஸ் ஆட் பண்ணுவோம், இமெயில் ஆட் பண்ணுவோம். ஆமா. ஸோ அதே மாதிரி எஸ்என்எஸ் டு எஸ்என்எஸ் ஆட் பண்ணுவோமா சப்ஸ்கிரிப்ஷன்? ஆஹா, எஸ்என்எஸ் டு எஸ்என்எஸ். எஸ்என்எஸ் அப்படின்றது வெறும் மெசேஜ் அனுப்புற சர்வீஸ் மட்டும்தான். மெசேஜை வந்து ரிசீவ் பண்றது கிடையாது. ஓகே. எஸ்என்எஸ் வந்து ஒரு சென்டர். சென்டர் மட்டும், வெறும் ஒன்லி சென்டர், அவ்வளவுதான். இப்போ எஸ்கியூஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா போத் சென்டர் அண்ட் ரிசீவரா இருக்கும். பட் எஸ்என்எஸ் ஓகே. அப்படின்றது ஒன்லி சென்டர் தான். ஓகே, அப்போ எஸ்என்எஸ்ல நம்ம சப்ஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ண முடியாது, வெறும் எஸ்கியூஎஸ் இமெயில். வேற ஏதாச்சும் ப்ரோட்டோகால் இருக்குங்களா அதுல? லேம்டா, ஸோ அமேசான் கெனசிஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு. பட் ஆனால் நம்ம மேஜராக யூஸ் பண்ணுறது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் இதுக்காக தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இப்போ எஸ்கியூஎஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா நீங்கள் அதை எப்படி பார்ப்பீங்க? உங்களோட அக்கௌண்ட் லாகின் பண்ணி லாகின் பண்ணி அதில் எஸ்கியூ சர்வீஸ்குள்ளே போயிட்டு அந்த மெசேஜில் பார்த்தா மட்டும் தான் என்ன ஆகும்? வியூ பண்ண முடியும். உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வியூ பண்ண முடியும். பட் ஆனால் இப்போ நீங்கள் அவுட்லுக் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் பண்ணி லேப்டாப்லேயும் லாகின் பண்ணியிருப்பீங்க, உங்கள் மொபைல் ஃபோன்லேயும் லாகின் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படின்றப்போ லைக் உங்களுக்கு கையிலேயே இருக்கும் கரெக்டாக. நீங்கள் போயிட்டு உள்ளே லாகின் பண்ணி அந்த சர்வீஸ்குள்ளே போய் தான் அந்த நோட்டிஃபிகேஷனை வியூ பண்ணுன்ற நீடு கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நோட்டிஃபிகேஷன் எதுக்காக செட் பண்ணுறோம்? நம்ம உடனே போய் பார்க்கணும். அது வந்து இம்பார்ட்டன்ட் இதுன்றதுக்காக தான் நம்ம செட் பண்ணுறோம் கரெக்டா. ம், 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 ம். ஸோ அது எஸ்கியூஎஸ்ல வர நோட்டிஃபிகேஷன் நமக்கு அவேராகவே இருக்காது. எப்போ நம்ம லாகின் பண்றோமோ அப்பதான் பார்க்க ஆமா, முடியும், அவேராகவே கரெக்ட்டுங்களா ப்ரோ? இருக்காது. அதனால தான் நான் மேஜராக யூஸே பண்ணுறது இல்லைன்னு சொன்னேன். ஓகே. ஏன்னா நீங்க அப்ப நம்ம கிட்ட லேப்டாப் வேணும். அதுல உள்ள லாகின் பண்ணி அந்த சர்வீஸ்க்குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா தான் நமக்கு நோட்டிபிகேஷன் வந்திருக்குன்னே தெரியும். ம், ம். பட் இதே நான் மெயில்ல கான்ஃபிகர் பண்றேன்னா நம்ம கண்டிப்பா மெயில்ன்றது அவுட்லுக்காக இருக்கட்டும், ஜிமெயிலா இருக்கட்டும். ஸோ இப்போ நம்ம அவுட்லுக் தான் நம்ம ஆர்கனைசேஷன் வைஸா அஃபிஷியலா பண்ணப்போ அவுட்லுக் தான் வச்சிருப்போம் கரெக்டா. இப்போ அவுட்லுக் கூட அந்த உங்களோட ஆஃபீஸ் மெயில் என்ன பண்ணிருப்பீங்க, ஃபோன்ல லேப்டாப்ல எல்லாத்தையுமே கான்ஃபிகர் பண்ணிருப்பீங்க. ஸோ ட்ரிகர் ஆன உடனே நம்ம என்ன பண்ணிடலாம்? ஸோ என்ன லாகின் இஷ்யூ பண்ணிக்கலாம். பார்த்து நம்ம லாகின் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே ப்ரோ, கிளியர். ஏன்னா மத்த எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம உள்ள போயிட்டு அதில் போய் செக் பண்ணி பார்த்தா தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குன்னே தெரியும். ஓகே. ஸோ அதனால தான் மேக்ஸிமம் ஃபுல்லாக நம்ம மெயிலை வச்சு பார்த்துக்குறோம். ஓகே. சரிங்களா? ஓகே. சரி, ஓகே. ஸோ இப்போ க்ளவுட் வாட்ஸில் போயிட்டு தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ நம்ம கான்ஃபிகரேஷனே பண்ண போறோம். இதான் மானிட்டர் பண்ணணும் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் மெட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில், ஸோ மெட்ரிக்ஸில் ஆல் மெட்ரிக்ஸில் போயிடுங்க. ஓகே, இதை மானிட்டர் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு சர்வர் தேவை. ஆல்ரெடி சர்வர் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு நிமிஷம். ஆல்ரெடி சர்வர் இருக்கு. நான் சர்வர் மட்டும் என்ன பண்ணிக்கிறேன், ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா சர்வர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரன்னிங்ல இருந்தா மட்டும் தான் மானிட்டர் பண்ணும். நீங்க சர்வரை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு மானிட்டர் பண்ண முடியாது. ஓகேவா? சர்வரோட ஸ்டேட்டஸ் சொல்றேன். ரன்னிங்ல இருந்தா மட்டும் தான் மானிட்டர் பண்ணணும். நீங்க சர்வர் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு அதை மானிட்டர் பண்ண முடியாது.
ஏன் அதை யூஸே இல்லை இல்லையா, ஸ்டாப் சர்வர் மானிட்டர் கொடுக்கறதுல. ஓகே, ஸோ நீங்க எந்த சர்வரை மானிட்டர் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த சர்வரோட இன்ஸ்டன்ஸோட ஐடி காப்பி பண்ணிக்கோங்க. இதான் நம்மளோட இன்ஸ்டன்ஸோட ஐடி. ஏன்னா நம்ம அங்கே போயிட்டு சர்வர் நேம்லாம் கொடுக்க முடியாது கரெக்டா. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் நேம்லாம் கிடையாது, யூனிக் நேம்லாம் கிடையாது. ஸோ அப்போ ஒரு சர்வருக்கு ஒரு ஐடி இதை மானிட்டர் பண்ணணும்னு சொல்ல போகிறோம். நான் சொன்ன மாதிரி பாருங்க, இந்த இன்ஸ்டன்ஸுக்குமே ஏஆர்என் சொல்லி கிரியேட் ஆயிருக்கும். இது எப்படி கிரியேட் ஆயிருக்குன்னு தெரியுதா? ஸோ ஏஆர்என் ஏடபிள்யூஎஸ் EC2ல எந்த ரீஜன், நம்ம அக்கௌண்ட்டோட ஐடி, அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்டன்ஸோட ஐடி. ஓகேவா? ஓகே. ஓகே, சிறப்பாக போகிற ரீஜன் வந்து மும்பை ரீஜன் தான். ஸோ நீங்கள் எந்த ரிசோர்ஸை நீங்கள் மானிட்டர் பண்ண போறீங்களோ அது என்ன ரீஜனில் இருக்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட்டாக நம்ம மும்பையில் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் அந்த ரிசோர்ஸோட ஐடி. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், இன்ஸ்டன்ஸோட ஐடியை கொடுத்துருவோம். கொடுத்துட்டோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அதை ஃபெச் பண்ணி எடுத்துரும். ஸோ EC2ன்றது அது எடுத்துருச்சா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக 19 மெட்ரிக்ஸ் இருக்கு. ஸோ அதில் நீங்கள் என்ன மானிட்டர் பண்ண போகிறோன்றதை நம்ம இங்கே சூஸ் பண்ணணும். ஸோ அந்த சர்வரோட நேம் என்னது, ஆன்சிபிள் தான் கொடுத்துருந்தேன் கரெக்டா. சர்வரோட நேம் அதானே, நம்ம கொடுத்த சர்வரோட நேம். ஸோ இப்போ இதில் நீங்கள் என்ன மானிட்டர் பண்ண போறீங்கன்றத நான் கொடுத்தேன். இப்போ நம்ம வந்து மானிட்டர் 19 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க மானிட்டர் பண்ணுறதுக்கு. இந்த நெட்ஒர்க் அவுட்டு நெட்ஒர்க்கை பற்றி கொடுத்துருப்பான். ஸோ நமக்கு பேசிக்காக தெரிஞ்சு உங்களுக்கு CPU யூட்டிலைசேஷனா என்னன்னு தெரியும் இல்லையா. கொஞ்சம் அன்மியூட் எஸ் பண்ணிட்டு ப்ரோ. கொஞ்சம் ஆன்சர் பண்ணீங்கன்னா பட்டு பட்டு முடிச்சிடலாம். நான் எல்லாரும் மியூட்ல ஆன்சர் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ நம்மளா CPU யூட்டிலைசேஷன் எதுக்காக பார்ப்பாங்கன்னு தெரியும் இல்லையா. என்னென்ன அப்ளிகேஷன் ரன் ஆகுது, லைக் அதான் உங்களோட எவ்வளோ மெமரி சிஸ்டம். யூட்டிலைஸ் ஆமா. பண்ணுது. மெமரி எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணிடுது. ஏன்னா உங்க CPU யூட்டிலைசேஷன் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா, ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னா, ஸோ பெர்ஃபார்மன்ஸ் என்ன ஆக ஆரம்பிச்சிடும், ஸ்லோ ஆக ஆரம்பிச்சிடும் கரெக்டா. ஸோ அதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு மேலே என்ன ஆகணும்னா, ஸோ சர்வரே வந்து ஷட் டவுன் ஆகிடும் கரெக்டா. ஸோ அப்படின்றப்ப அதில் ரன் ஆகிட்டு இருக்க அப்ளிகேஷன் என்ன ஆக ஆரம்பிச்சிடும், உங்களுக்கு டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா சர்வர் டவுன் ஆயிடுச்சுன்னா ஆப்வியஸாக என்ன ஆகும், அப்ளிகேஷனும் டவுன் ஆகிடும் கரெக்டா. ஸோ அப்போ நம்ம மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா என்ன மானிட்டர் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா CPU யூட்டிலைசேஷன் தான் எல்லா சர்வர்லையும் மானிட்டர் கொடுத்துருப்போம். ஸோ உங்களோட ப்ரொடக்ஷன் சர்வீஸில், ஸோ உங்களோட ப்ரீபார் சர்வீஸில் எல்லாத்துலேயுமே. சரிங்களா. ஸோ நான் இப்போ இதை மானிட்டர் பண்ணணும்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எதெல்லாம் மானிட்டர் பண்ணணும்னு நீங்கள் சொல்கிறீங்களோ ஸோ அது எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். இது அட் டைமில் ஒன்று தான் செலக்ட் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் மல்டிபிள் கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா. நமக்கு பேசிக்காக CPU தெரியறதுனால நான் அதை சொல்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இங்கே கிராஃப்டு மெட்ரிக்ஸ்னு இருக்கு இல்லையா. ஓகே. ஸோ இதில் தான் போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், அலாரம் செட் பண்ண போகிறோம். இப்போனா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன், நீ எதை மானிட்டர் பண்ணணுன்றதை இங்கே சூஸ் பண்ணியாச்சு. ஸோ ஸோ அதுக்கான கண்டிஷன் பாஸ் பண்ணோம் இல்லையா. ம் ம். ஸோ அந்த கண்டிஷன் வந்து நம்ம இங்கே பாஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நான் வந்து இப்போதைக்கு மினிமமாக கொடுத்துறேன். ஏன்னா நமக்கு ரொம்ப டைம் இருக்காது. ஸோ இதில் ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா இங்கே கிரியேட் அலாரம் பெல் சிம்பிள் மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா, கிரியேட் அலாரம் சொல்லிட்டு. ஓகே. ஸோ இதில் தான் போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், அலாரம் கிரியேட் பண்ண போகிறோம். இங்கே தான் கண்டிஷன் பாஸ் பண்ணுவீங்க. CPU யூட்டிலைசேஷன் மெட்ரிக்ஸ் நேம், இன்ஸ்டன்ஸோட ஐடி, மினிமம் நான் டைம் பீரியட் வந்து 1 மினிட் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுனா எவ்வளோ நேரத்துக்கு ஒரு வாட்டி இதை செக் பண்ணிட்டே இருக்கணுன்றது அந்த சைக்கிள் கொடுக்கறது தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி செக் பண்ணணுமா, இல்லை 15 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் செக் பண்ணணுமா, இல்லை 1 ஹவர் ஒன்ஸ் செக் பண்ணணுமா அப்படின்றது. ஓகே. ஸோ இதில் ஏன் நான் ஒரு 1 மினிட் கொடுக்குறேன் அப்படின்னா நமக்கு இப்போ உடனே அவுட்புட் வரணும் இல்லையா. ம் ம் ம். அதுக்காக 1 மினிட் கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் கொடுக்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 மினிட்ஸோ இல்லை 15 மினிட்ஸோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு ஒன்ஸோ உங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன் பாஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ CPU யூட்டிலைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டர் பண்ணுன்னு சொல்லிட்டேன். பட்
அது எந்த கிரைட்டீரியாவை மீட் பண்றப்ப எனக்கு நோட்டிபிகேஷன் வரணும்னு சொல்லி நம்ம கண்டிஷன் கொடுக்கணும் இல்லையா? ம். இது வந்து த்ரெஷோல்டு வேல்யூன்னு சொல்லுவாங்க டெக்னிக்கலா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சிபி யூட்டிலைசேஷன் வந்து கிரேட்டர் தென், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 17 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கிரேட்டர் தென் 70 இருந்தா என்ன வாங்குவான்? எனக்கு நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணு. இல்லை கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 70 இருந்தா நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணு. இல்லை லோவர் தென் ஈக்குவல் டு ஆர் லோவர். ஸோ இந்த மாதிரி என்ன இங்க வேல்யூ பாஸ் பண்றோமோ அந்த வேல்யூவை வந்து மீட் பண்றப்ப என்ன ஆகும் நமக்கு? நோட்டிஃபிகேஷன். நோட்டிஃபிகேஷன் பண்ணலாம். பட் இப்போ நம்மளோட சர்வரில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் அது உள்ள அப்ளிகேஷன் எதுவுமே ரன் ஆகல அப்படின்ற ஜிபி யூட்டிலைசேஷன் இன்க்ரீஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா என்ன ஆகாது? இன்க்ரீஸ் ஆகாது. ஆகாது. அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்கே ஜீரோன்னு கொடுத்துட்றேன். ஏன்னா இப்போ நம்ம அவுட்புட் பார்க்கணும் இல்லையா? ம், ம். அதனால என்ன பண்ணேன், கிரேட்டர் தான் ஈக்குவல் டு ஜீரோக்கு மேலே இருந்தாலும் சரி, இல்லை ஜீரோ வந்தாலும் சரி, எனக்கு என்ன பண்ணு, நோட்டிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி நோட்டிஃப் கொடுக்குறேன். பட் ரியல் டைமில் நம்ம அப்படி கொடுக்க மாட்டோம். ஸோ இங்கே ஒரு வேல்யூ கொடுப்போம். ஸோ அந்த வேல்யூக்கு மேலே போகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகும், அந்த நோட்டிஃபிகேஷன் வரும். ஒரு அந்த வேல்யூவை மீட் பண்ணல அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வராது. ஓகே. சரிங்களா? இந்த கண்டிஷன் நம்ம எப்படி பாஸ் பண்றோமோ அந்த கண்டிஷன் பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன வரும், நோட்டிஃபிகேஷன் ட்ரிகர் ஆகும். த்ரெஷோல்ட் டைப். அந்த கண்டிஷன் தான் த்ரெஷோல்ட் டைப்னு சொல்றோம். ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த கண்டிஷன் ஸ்டார்ட். கொடுப்பீங்க இல்லையா, கிரேட்டரா இல்லை ஈக்குவல் டுவா இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா லோவரா என்னன்னு கண்டிஷன் பாஸ் பண்றோம் இல்லையா, அதான் த்ரெஷோல்டு வேல்யூன்னு சொல்லுவாங்க. ம், ம், ம். இந்த வேல்யூ பாஸ் பண்றீங்க இல்லையா இங்க, அதுக்கு பேரு டெக்னிக்கல் இதை த்ரெஷோல்டு இங்கேயே கொடுத்துருக்காங்க. டிஃபைன் த த்ரெஷோல்டு வேல்யூன்னு கொடுத்துருப்பாங்க பாருங்க. இல்ல அதுல ஸ்டாட்டிக்னு ஒண்ணு இருக்கு. அனாமலின் டிடெக்ஷன் ஒண்ணு இருக்கு. ஸோ இது வந்து பேண்ட் பேஸ் பண்ணி வர்றது. ஸோ அது எனக்கு ஐடியா கிடையாது. ஸோ நம்ம யூஸ் பண்றது கிடையாது. மேக்ஸிமம் நாங்கள் யூஸ் பண்ணுறது ஸ்டாட்டிக்ல தான் யூஸ் பண்றோம். த்ரெஷோல்டு வேல்யூ வச்சு தான் யூஸ் பண்ணுவீங்க. ம், ம், ம். ஓகே ப்ரோ. ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாடல் பண்ணணும்னு சொல்லியாச்சு. ஸோ அதுக்கான கண்டிஷனையும் பாஸ் பண்ணியாச்சு. கரெக்டா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ நோட்டிஃபிகேஷன் யாருக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்றதுமே நம்ம என்ன பண்ணணும், இங்கே தான் டிஃபைன் பண்ண போறோம். ஸோ இப்போ ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்கான், நம்ம கிட்ட ஆல்ரெடி எஸ்என்எஸ் டாபிக்லாம் இருக்கு. ம். கரெக்டா? ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்க கிரியேட் பண்றதுக்கும் இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்கான். பட் நம்ம ஆல்ரெடி ப்ரீ டிஃபைனாக என்ன பண்ணிட்டோம், கிரியேட் பண்ணி வச்சாச்சு. ஸோ அந்த எஸ்என்எஸ் டாபிக்கோட ஐடியை மட்டும் இங்கே கொடுத்தா போதும். ஸோ அந்த டாபிக்கோட நேம் நம்ம என்ன கொடுத்தோம், மை டாபிக் தான் கொடுத்தோம். ஒரு டாபிக் தான் இருக்கிறதுனால இங்க என்ன ஆகுது நமக்கு, ஒரு டாபிக் மட்டும் வியூ ஆகுது. நீங்க அந்த டாபிக் ஆட் பண்ண உடனே அந்த டாபிக் உள்ள எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க இங்கே வந்துருச்சு பாத்தீங்களா? ஒன் அண்ட் மோர், ரெண்டு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்களா? இந்த டாபிக்ல நம்ம ரெண்டு சப்ஸ்கிரைபர் தான் ஆட் பண்ணோம். எஸ் ப்ரோ. இமெயில் ஒன்று, எஸ்கியூஎஸ் ஒன்று எஸ் ஆட் இதே பண்ணுவோம். நீங்க மல்டிபிள் சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எல்லா சப்ஸ்கிரைபரும் ஆட்டோமேட்டிக்கா வந்துருவாங்க நீங்க டாபிக்கை சூஸ் பண்ண உடனே. ஓகே. ஸோ இது ஆட்டோ ஸ்கேலிங் இதெல்லாம் நம்ம இன்னும் இந்த கிளாஸஸ் பார்க்கல. ஸோ அதனால இப்போதைக்கு நமக்கு தேவையும் கிடையாது. இந்த அலாரமுக்கு ஒரு நேம் கொடுக்க வேண்டியதான். ஸோ இது நம்ம கொடுத்துக்கிறது தான். ஸோ ப்ரிவ்யூ நம்ம என்னென்னலாம் கொடுத்தோமோ ஸோ அந்த இதெல்லாமே காட்டும். இதில் இன்கேஸ் எடிட் பண்ணணும் அப்படின்னா சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம அலாரம் கொடுத்தாச்சு. டைம் வந்து இப்போ வந்து 8:58. ஸோ ஆஃப்டர் ஒரு ஒரு நிமிஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு மெயில் ட்ரிகர் ஆகும். ஒரு ஏன்னா மெயில் இப்ப வந்து நம்ம நீங்க இன்கேஸ் எஸ்கியூஎஸ்ல போய் செக் பண்ணணும். புரியல. ஒரு மெயில் வந்து எஸ்கியூஎஸ்ல தானே ப்ரோ செக் ஒரு பண்ணணும். நோட்டிஃபிகேஷன் எஸ்கியூஎஸ் நோட்டிஃபிகேஷன் மெயிலில் வரும், ரெண்டுத்துலையுமே வந்துடும். ஓகே. ஏன்னா இப்போ நம்ம ஜீரோ தான் வேல்யூ கொடுத்துருக்கனால ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், நமக்கு நோட்டிஃபிகேஷன் சென்ட் நோட்டிஃபை. பண்ணிடும். இது வந்து நம்ம முன்னாடி கொடுத்தது 8:45 வந்து.
ஓகே, நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சா? நோட்டிஃபிகேஷன்ல போய் செக் பண்ணி பாருங்க. எல்லா டீடைல்ஸுமே அவனே குடுத்துருவான். ஸோ யூ ஆர் ரிசீவிங் த மெயில் பிகாஸ் யுவர் கிளவுட் வாட்ச் அலாரம் செட் பண்ணியிருக்கோம்னு சொல்லி, அதே மாரி த்ரெஷோல்டு வேல்யூ குடுத்துருக்கானா? வாஸ் கிரேட்டர் தென் த்ரெஷோல்ட் 0. ஸோ மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 1 நிமிஷத்துக்கு செக் பண்ண சொல்லியிருக்கோம். அந்த டேட் இது எல்லாமே வந்துரும். ஸோ ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அலாரம் பத்தின டீடைல்ஸ். அந்த அலாரத்துக்கு நம்ம நேம் குடுத்தோம். ஞாபகம் இருக்கா? சிபி யூட்டிலைசேஷன் சொல்லிட்டு நேமு, ம். ஸ்டேட்டஸ் வந்து இன்சஃபிஷியன்ட் டேட்டா. ஸோ ரீசன் த்ரெஷோல்டு வேல்யூ கிராஸ்டு 1. ஏன்னா நான் குடுத்த வேல்யூ என்னது? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் 0. டூ 0. அதே மாரி அது எந்த ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் வந்திருக்கோ அந்த அக்கௌண்ட்டோட ஐடி. ஸோ அந்த அலாராமோட ஏஆர்என் வந்துரும். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டரிங் மெட்ரிக்ஸ். நீங்க என்ன மானிட்டர் பண்ண சொன்னீங்க? ஏடபிள்யூஎஸ் ஐசி2 சொன்னீங்க. மெட்ரிக்கான நேம் என்ன? எந்த இன்ஸ்டன்ஸ்ல இருந்து நம்ம இது பண்ண சொன்னோமோ அந்த இன்ஸ்டன்ஸோட ஐடி. ஸோ அது பீரியடு இது எல்லாமே வந்துடும். இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ என்ன 100+ இன்ஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் மொத்தமா எதுலையுமே செக் பண்றதுக்கு பதிலாக இப்போ என்ன பண்ணுவேன்? இந்த இன்ஸ்டன்ஸோட ஐடியை மட்டும் எடுத்து. செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்னோட இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா? நெக்ஸ்ட் 1 மினிட்ல இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வரும்ல ப்ரோ? ஆமா, நீங்க நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்றதுக்கு திருப்பி திருப்பி வந்துட்டே தான் இருக்கும். ஏன்னா நீங்க வேல்யூவே நம்ம 0 தானே ம். பாஸ் பண்ணுவோம். அது கிரேட்டர் தென் 0 வந்ததுன்னா எனக்கு வேல்யூ எனக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணி சொல்லிட்டு அதை அனுப்பிட்டே தான் இருக்கும் எவ்ரி ஒன் மினிட். ஓகே. ஆனா லைக் நம்ம கம்பெனி அப்படி கொடுக்க மாட்டோம் இல்லையா? 70-80% ம். தானே கொடுப்போம். அப்ப ம். அந்த இது கிரைடீரியா கண்டிஷன் பண்றது மட்டும் தான் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்ப நம்ம 0 கொடுத்தனால அந்த மாதிரி வருது. நீங்க என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல போயிட்டு சர்ச் பாக்ஸ்ல போயிட்டு இன்ஸ்டன்ஸ் ஐடியை கொடுத்து செக் பண்ணுவீங்க. ஸோ நமக்கு எத்தனை இன்ஸ்டன்ஸ்னாலே பர்டிகுலர் எக்ஸாக்டா எந்த இன்ஸ்டன்ஸ் மட்டும் நமக்கு வியூ பண்ணிடும். லோட் ஆகுது. எக்ஸாக்டா அந்த இன்ஸ்டன்ஸ் மட்டும் தெரிஞ்சா நமக்கு. எஸ் ப்ரோ. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த இன்ஸ்டன்ஸ் மட்டும் லாகின் பண்ணி நம்ம என்ன இஷ்யூன்னு செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஓகே ப்ரோ. ஸோ நம்ம என்னென்ன கிரியேட் பண்ணமோ எல்லாத்தையும் delete பண்ணிடுறேன். ஸோ அலாரம் delete பண்ணியாச்சு. சப்ஸ்கிரைபர்ஸ், டாபிக், வியூ, இன்ஸ்டன்ஸை ஸ்டாப் பண்ணிடும். ஸ்டாப் பண்ணா அப்படியே தானே இருக்கும் இன்ஸ்டன்ஸ்? ஆமா, ஸ்டாப் பண்ணலாம். அப்படிதான் இருக்கும். திரும்பவும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆமா, கிரியேட் ஸ்டாப் பண்ணலாம். பண்ணதுக்கு. ஆமா, பண்ணி யூஸ் பண்றோம். இப்போ நீங்க ஏற்கனவே கண்டினியூஷன் பார்க்க போறது கிடையாது. அன்னைக்கு நீங்க யூஸ் பண்ணிட்டு அது சிங்கிள் சர்வீஸ் தானே. நீங்க டெர்மினேட்டே பண்ணிடுங்க. ஓகே. சரி, ஓகே.